Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஓட்ஸ் வச்சு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு டிசான ஓட்ஸ் எடுத்துர்க்கேன். இத ஒரு 2 நிமிஷம் லைட்டா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்க ஓட்ஸ் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு டிசான ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 100% ஹோல் கிரெயின் ஓட்ஸு. இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை. இதில் நமக்கு தேவையான ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது எல்லாமே பண்ணிடலாம். இது நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் க்ளூட்டன் இல்லாததுனால க்ளூட்டன் ஃப்ரீ டயட் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதே ஃப்ரை பண்ணல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் பொரிஞ்சு வந்த பிறகு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை துருவி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 100 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸை இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த காய்கறியெல்லாம் ரொம்ப நல்லா வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அடுத்ததாக நம்ம இந்த தோசை பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்க ஓட்ஸை சேர்த்துடலாம். அடுத்ததாக இது கூட 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுருந்த காய்கறியை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த காய்கறியையும் ஓட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட வெஜிடபிள் ஓட்ஸ் தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவு கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. கல் நல்லா சூடான பிறகு நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ இதில் மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.